வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய அன்பாக்சிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 1000 ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணது கிடையாது நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்ராவோடது. மந்த்ரா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ரேஷன் கடையில் பார்த்துருப்பீங்க, அப்புறமாட்டு சேவா சென்டரில் பார்த்துருப்பீங்க, பேங்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அதாவது உங்கள் விரல் ரேகையை ஆதென்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா MFS110ங்கிற பழைய மாடல் ஸ்கேனர் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த 2 மாத கேப்பில் பார்த்திங்கன்னா கம்பெனியில் பழைய மாடல்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புதிய மாடல் அட்வான்ஸ்டு வெர்ஷன் புதுவிதமான ஸ்கேனர் சந்தைக்கு வந்திருக்கு. அந்த ஸ்கேனர் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதோட மாடல் நேம் பார்த்திங்கன்னா மந்த்ராவோட MFS110L1, அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஏன்னா MFS100க்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் சரி தான், இன்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்லேயும் சரி தான். அப்போது ஒரு புதிய ஸ்கேனர் சந்தைக்கு வரும்போது QC பாஸ் ஆகாமல், STQC சர்டிஃபை வாங்காமல் சந்தையில் புழக்கங்களில் நிறைய ஸ்கேனர்ஸ் வரும். அதை சீப் ரேட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதில் பாதுகாப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறனால தான் ஒரு அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 1000 ஸ்கேனர் இருக்குது. இந்த 1000 ஸ்கேனர் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் இவ்வளோ தான். இப்போ VLE சென்டர் வச்சுருப்பாங்க, CSC சென்டர் வச்சுருப்பாங்க. அவங்க ஜென்யூனான ஸ்கேனர்ஸை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். அதாவது இந்த ஸ்கேனரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன அட்வான்ஸ்டான சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதை நம்ம எப்படி வாங்கிக்கிறது. அதாவது எங்களால் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு குறுகிய நம்பரில் நண்பர்கள் சேஃபாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பயன்படுத்துறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்னங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதாவது 110க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பா, இதுக்கும் MFS100க்கும் என்ன வித்தியாசம்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது சிலருக்கு விரல் ரேகை லைட்டாக தேஞ்சிருக்கும், அழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இது ரொம்ப சிம்பிளாக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். அதாவது அது கூட கம்பேர் பண்ணும்போது அதை விடவும் ஒரு 3 மடங்கு நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. சிலருக்கு கரை இருக்கும், டஸ்ட்டு கையில் இருந்தாலும் அது அழகாக ஸ்மூத்தாக ஸ்கேன் பண்ணிடும். அதாவது ஸ்கேனர் அந்த ஸ்கேனிங் ஏரியாவில் கை வச்சதுமே அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சிப்பு புதிய மாடல் சிப், இன்ஸ்கிரிப்ஷன் மெத்தடும் அதாவது புதிய மாடல் இன்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்னால நமக்கு பாதுகாப்பாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது ஜென்யூன் ஸ்கேனரில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். QC பாஸ் ஆகாமல், STQC சர்டிஃபை வாங்காமல் பேக்டோரில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பு அதில் எதிர்பார்க்க முடியாது. அதாவது இது ஷார்ட்டாக சொல்ல போனால் ரொம்ப மார்ப்போலாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரி ஆகுது. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, சந்தையை பொறுத்த மட்டும் நம்ம சந்தைக்கு ஜென்யூனான ஸ்கேனரும் வரும், அதாவது பாதுகாப்பான ஸ்கேனரும் வரும், பாதுகாப்பு இல்லாத ஸ்கேனரும் வரும். ஏன்னா நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஊழலில் ஊறி போய் இருக்குது. ஸோ அப்போ என்ன பிரச்சனை வரும்னா, சில ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா, சில ஃபேக்ட்ரியில் இல்லை, ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸ்கேனர்ஸ். அப்போது அதை தர சான்றிதழ் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது அதை உற்பத்தி பண்ணதுக்கப்புறமா குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த லெவலுக்கு பாதுகாப்பு செக்குக்கு போகும். இது ஸ்கேனர் பாதுகாப்பாக இருக்கா, மக்களுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க STQCயில். அதாவது ஸ்கேனருக்கு ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு தர சான்றிதழ் வாங்குவாங்க, STQC சர்டிஃபைடுங்கிறது. இந்த மாதிரி தர சான்றிதழ் இருக்கும். இந்த தர சான்றிதழ் வாங்கிட்டு வரக்கூடிய ஸ்கேனர் சந்தைக்கு வரும். அதோட ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதுக்கோட ப்ராசஸ் ப்ராப்பராக GST கட்டி அதுக்கான டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்கேனர் மார்க்கெட்டில் வரும். அதில் ஜென்யூனான சிப் அதில் இருக்கும். இதுவே இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா பேக் எண்டில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் குறைந்த, அதாவது கோலுமால சிப்பை பயன்படுத்துவாங்க. RDயை உடச்சி விட்ருவாங்க. 5 வருஷம் RD, அதாவது லைஃப் டைம். அதை RD உடைக்கும் போதே அது லைஃப் டைம் RDயாக மாறிடும். அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அதோட ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். அதாவது இந்த மந்த்ரா ஸ்கேனரை பொறுத்த மட்டும் இதில் இன்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் பயன்படுத்துவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் மீன்ஸ் ஒரு பாதுகாப்பான விஷயங்கள். நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள், நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். அதாவது இங்கே ஒரு யூசர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். யூசரை கைரேகையை ஸ்கேனரில் வைக்கிறாங்க. அப்போது அங்கே கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிட் ஆகும். ட்ரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டைமில்
வெளியே இருக்கக்கூடியவங்க யாரும் அதை பார்க்காமல் இருக்கிறதுக்கு என்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் வந்து பயன்படுத்துவாங்க. என்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், கவனமாக பாருங்கள் நண்பா, இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், உங்களுக்கு புரிகிற பாணியில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து குமாருங்கிற ஒரு பேர் வந்து வெளியே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் விரல் ரேகையாக இருக்கலாம். நான் இங்கே வந்து குமார்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். குமாருங்கிற ஒரு பேர் வந்து வெளியே போகும்போது பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை என்ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனரை பொறுத்த மட்டும் RSA கீ ஜென்ரேஷன் மெத்தட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ குமாருங்கிற பேர் வந்து வெளியே போகும்போது இந்த டெக்னாலஜி விஷயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை என்ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, அதை மாடிஃபை பண்ணுவாங்க. குமாருங்கிற விஷயத்தை வந்து பப்ளிக் கீ மூலிமா அதை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க, மிக்சர் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வரும்போது XYZ சம்திங் டான்னு சொல்லிட்டு போகும். வெளியே இருக்கிறவங்களால் அதை படிச்சுக்க முடியாது. ஆனால் எண்ட் பாயிண்டில் இருக்கிறவங்க அதை படிச்சுக்கலாம். ஏன்னா எண்ட் பாயிண்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து ப்ரைவேட் கீ இருக்கும். அந்த ப்ரைவேட் கீ மூலிமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க டிக்ரிப்ட் பண்ணும்போது அங்கே அவங்களால அந்த பேரை வந்து பார்க்க முடியும், குமாருங்கிற பேரை பார்த்துக்கலாம். அப்போது பேங்க்கில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து சேஃபாக நடக்கும். மிடில் மேன் இடையில வந்து இருக்கிறவங்க ஹேக்கர்ஸால் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஹேக் பண்ண முடியாது. ரொம்ப பாதுகாப்பாக சீக்ரெட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் போகும். ஏன்னா விரல் ரேகையை வச்சு பல விதத்தில் வந்து டேம்பரிங் பண்ணும்போது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகள் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது ஆதார் எண் மூலிமா பணம் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த விரல் ரேகையை அதென்டிகேட் பண்ணுறதுக்கு ஜென்யூனான ஸ்கேனர் மூலிமா அதென்டிகேட் பண்ணும்போது பாதுகாப்பாக இருக்கும். டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கேஷை விட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் டெக்னிக்கல் கோளாறு காரணமாக சர்வர் இஷ்யூ ஆகிடுச்சு, பேங்க்லேருந்து காசை டெபிட் பண்ணிட்டாங்கன்னா கூட ஒரு 7 நாளுக்குள்ளாடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு ரிவர்ஸ் ஆகிடும். இதுவே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் இடைத்தரகர்கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா அவங்க வந்து உங்கள் காசை எடுத்துப்பாங்க, ரீஃபண்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த STQC தர சான்றிதழ் வாங்குறது. ஸோ அந்த ஸ்கேனர் தான் இப்போ நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேனர் சந்தையில் வரும்போது அமேசான் ரேட்டை பொறுத்த மட்டும் 4500 விற்கிறாங்க, 5500 விற்கிறாங்க, 6000 விற்கிறாங்க. இதை நம்மளுடைய VLEs வந்து பார்த்திங்கன்னா, VLE மீன்ஸ் செராக்ஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இ-சேவா சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கெங்கே தேவைப்படுதோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, விரல் ரேகை எங்கெங்கே ஆதென்டிகேட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சீப்பான அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஜென்யூனான ஸ்கேனர் வாங்குறதுக்கு ஒரு முயற்சி நாங்கள் எடுத்துருக்குறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கேனர்ஸ் வந்து இது வந்து சின்ன ஒரு கிவ்அவே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதை வாங்குறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா VLEsociety.tamil.com போங்க. அதில் ஷாப்பில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கும், தேடி பாருங்கள். எங்கள் மந்த்ரா MFS110 இருக்குங்கிறத பாருங்கள். அங்கே போனீங்கன்னா இங்கே இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள். வெளியே வந்து STQC சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது 5500 வரும். இங்கே வந்து 4000 தான் போட்டிருக்கு மேக்ஸிமம் ப்ரைஸு. மேக்ஸிமம் மீன்ஸ் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பெருசாக இருக்கும். நம்ம விற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங் வந்து 4000 வச்சுருக்குறோம். ஸோ ஷாப்பில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மந்த்ரா MFS110L1ங்கிற பேர் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைஸ் வந்து 4500 வரும், 5500, 6000 வரை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ஜென்யூனான ஸ்கேனர் இந்த ப்ரைஸ்க்கு தான் மார்க்கெட்டில் வரும். அதே ஸ்கேனர்ஸை வந்து நம்ம 4000 இதில் ஃபிக்ஸடாக பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 300 தள்ளுபடி வந்து கொடுக்குறோம். இந்த தள்ளுபடி எப்போவுமே உங்களுக்கு கிடைக்காது, அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25/7/2023. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த ஆஃபர்ஸ் வந்து மேபி நாங்கள் கொடுப்போம். அதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது. வெல்கம் ஆஃபர் மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கேனர் வாங்கும்போது செக் அவுட் பண்ணக்கூடிய டைமில் கூப்பன்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் VLE இப்படி டைப் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 300 தள்ளுபடி கிடைக்கும். இதை வந்து 3700 வாங்கிக்கலாம். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த ஸ்கேனர் 1000 ஸ்கேனர் எங்களால் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். இந்த ப்ரைஸிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே அதாவது செக்யூர் இல்லாத ஸ்கேனர் வந்து சந்தைக்கு வரும்போது அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிப்பு வேறு, பாதுகாப்பு இருக்காது. மேபி அதெல்லாம் நீங்கள் வந்து 2500, 3000 இப்படியெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்டி உடைக்கும் போது லைஃப் டைம் ஆர்டி ஆயிரும். உடனே வந்து அங்கே வந்து ஒரு கோலுமால விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இது வந்து 5 வருஷம் ஆர்டி, இப்படி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வரது சான்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்த்ராவை பொறுத்த மட்டும் ஜென்யூனான ஸ்கேனருக்கு வந்து 1 வருஷம் ஆர்டி மட்டும்தான் வரும்.
அந்த 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணணும். ஏன்னா அந்த பாதுகாப்பு விஷயத்துக்காக. அதுதான் ஜெனியூனான ஸ்கேனர். இந்த அவேர்னஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஸ்கேனர் வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். எங்களால் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். இன்கேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதை விடவும் நான் உங்களுக்கு அதிகமாக பண்ணுறேன். பட் ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய நண்பர்கள் வந்து ஜெனியூனான ஸ்கேனர்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வசதிகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜிக்கு வந்து அதிக கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறோம். அதே நேரத்தில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு விஎல்ஏ சொசைட்டி மூலிமா நிறைய சப்போர்ட் வந்து பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1300 குடும்பங்களுக்கு மேலே பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பெனிஃபிட் அடைவாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு விஷயம் நண்பா, இதை வந்து யார் யாருக்கு இந்த ஸ்கேனர் தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க.